ஹாய், வெல்கம் டு நூர்ஸ் இன்டீரியர் ஒர்க். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் ஏரியாவில் வந்து ஒரு ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒர்க் வந்து நம்ம ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஃப்ரம் தி டிவி யூனிட் ஸ்டார்ட் பண்ணி கிச்சன் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் வார்ட்ரூப்ஸு, இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்லைடிங் வார்ட்ரூப்ஸ் இருக்குது, ஹிடன் டோர் கான்செப்ட் நிறைய என்ன பண்ணியிருக்கோம் வெப்சைட்ஸில். வாங்க இதில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வீடியோக்குள்ள பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் வந்து நம்ம ஃபுல்லி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது இந்த கிச்சனில் நம்ம என்னென்ன ஒர்க்கில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கீழே ஃபுல்லாமே பாட்டம் கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் ஃபுல்லாமே ஒரு சைடு டேண்டம் பாக்ஸும் ஒரு சைடு ஒயர்ட் பேஸ்கெட்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுபோக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் கவரேஜ், நெக்ஸ்ட்டு ஸ்லைடிங் டோர்ஸு, சிம்னி கவரேஜ், லாஃப்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க என்னென்ன பண்ணியிருக்கோம் டீட்டெயிலாக பார்த்து. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோர் யூனிட்டில் வந்து இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப் கிச்சன் இது உங்களுக்கு. அதனால வந்து எல் டைப் இதோட முடியுது. இங்கே கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்குங்காட்டி இந்த கார்னர் ஸ்பேஸும் உங்களுக்கு வந்து கிச்சனோட பாட்டமும் நம்ம கவர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். இப்போ நம்ம இந்த பாட்டம் ஸ்பேஸும் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம போடுற மாதிரி இந்த ஒரு டோர் போட்டோம்னா இதோட ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து நின்றும் உங்களுக்கு. அதனால இந்த டோரை வந்து நம்ம ஃபுல்லி ஓப்பனபிள் ஃபோல்டிங் டோரை நம்ம கொடுத்துருக்கோம். அதனால வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயர்டு பேஸ்கெட்ஸ், சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பிளெயின் பேஸ்கெட் உங்களுக்கு, அதுலேயும் சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர் எஸ்எஸ் போட்டிருக்கோம், 304 கிரேடு. இது கட்லரி பேஸ்கெட் உங்களுக்கு, அதுவுமே சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸ், டிசைனர் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், பிளாக் கலர். அதாவது ஃபுல்லி ஸ்லீக்காக இருக்கும். இந்த சைட்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் ஹேண்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் டைப், இது கீழே வந்து ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப் ப்ராடாக இருக்கும், மேலே டாப் வந்து உங்களுக்கு ஸ்லீக்காக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு புல் அவுட் ஒன்று கொடுத்துருக்கோம், ஆயில் புல் அவுட்டு, அதுவும் சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸ். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் வந்து சிலிண்டர் கார்னருக்காக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, சிலிண்டர் ஓப்பனிங்கு. இதுவுமே ஃபுல்லி ஓப்பனபிள், ஃபுல்லாமே இதில் சிலிண்டருக்கு வச்சுக்கலாம், உங்களுக்கு வச்சு ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேண்டம் பாக்ஸஸ். நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி ஒயர்டு பேஸ்கெட் இல்லாமல் இந்த சைடில் வந்து டேண்டம் பேஸ்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டேண்டம் பாக்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு அலுமினியமில் வந்து சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸ் உங்களுக்கு வந்துடும். கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட மெட்டீரியல்லையே உங்களுக்கு வந்து கீழே பாட்டமு ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே உங்களுக்கு மேட் பண்ணி சைடு ரன்னர்ஸ் வந்து டேண்டம் வந்துடும். இதில் வந்து எவ்வளோ லோடு கேரி பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக இப்போ ஒயர்டு பேஸ்கெட் நம்ம பண்ணும்போது வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து வெயிட் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது ஸ்டோரேஜுக்கு. இப்போ கட்லரினா இந்த கட்லரி திங்ஸ் மட்டும்தான் உங்களால் வைக்க முடியும். இதே டேண்டம்னு சொல்லி போயிட்டீங்கன்னா இதில் நிறையா இப்போ கப் அண்ட் சாசர் செட்ஸு, இந்த கண்ணாடி ஐட்டம் எல்லாமே வச்சுக்கலாம். இதில் என்ன வேணுமோ உங்களுக்கு. இதுவுமே கம்ப்ளீட்டாக சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு டேண்டம் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். 8 இன்ச்சு டேண்டமில் வந்து ஒரு 16 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் கவரேஜ் கொடுத்துருக்கோம் டோரு.
சீட் கவரேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா குக்கரு இந்த மாதிரி பெரிய பெரிய வெசல்ஸ் எல்லாமே இதில் நம்ம வச்சு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுவுமே வந்து உங்களுக்கு லோடிங் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும். அவ்வளோ சீக்கிரம் பேஸ்கெட் வந்து இறங்கி போகாது உங்களுக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கு கீழே உங்களுக்கு ஜஸ்ட் டபுள் டோர் கொடுத்து கவரேஜ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஹைட்ராலிக் 2 டோர் ஹைட்ராலிக் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கிளாஸ் யூஸ் பண்ணி ஹைட்ராலிக் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து சாஃப்ட் க்ளோசிங் இன்ச்சஸ் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து நார்மலாக ரெகுலராக போடுற எஸ்எஸ் இந்த ஸ்ட்ரைட் இன்ச்சஸ் இல்லாமல் உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங் பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அது போக ஒன் சைடு ஹைட்ராலிக் பம்ப் ஒன்று கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஸ்பைஸ் ரேக் ஒன்று கொடுத்துருக்கோம் ஒரு 6 இன்ச்சுக்கு. அதே மாதிரி மேலேயும் ஒரு ஹைட்ராலிக் ஒன்று கொடுத்துருக்கோம். இது இந்த சாஃப்ட் க்ளோசிங் போடுறதுனால என்ன யூஸ்னா, இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு வந்து பிளாக் கலர் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஜஸ்ட் வந்து நம்ம அவுட்டர் கவரேஜ் மட்டும் கொடுத்து சேனல் ப்ரொவைட் பண்ணி ஒரு கிளாஸ் ஸ்லைடிங் டோர் நம்ம கொடுத்துருக்கோம். டிஓஇ கிளாஸ் ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் சிம்னி வச்சுருக்காங்க. இந்த சிம்னி வந்து கிளைண்ட் வந்து ஆக்சுவலாக இந்த சிம்னிக்கு வந்து மேலே வந்து இந்த பைப் கனெக்ஷன் லைன் எல்லாம் போகுது பார்த்தீங்களா, அது வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி ஆகும் கிளைண்ட் வந்து கேட்டே இருந்தாங்க. சிம்னியும் நம்ம டச் பண்ணக்கூடாது, அந்த ஃபாயில் லைனும் உங்களுக்கு வந்து மறையணும். அதனால கிளைண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, ஏன்னா சிம்னியும் நம்ம இப்போ கவர் பண்ணோம்னா இப்போ இதில் இருக்கிற நம்ம குக் பண்ணும்போது ஆயில் கண்டென்ட் எல்லாமே போய் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். அப்போ கிளீனிங் பர்பஸ்க்கு கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி க்ளீன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதனால வந்து நம்ம இது கூட நம்ம டச் பண்ணாமல் அந்த ஃபாயில் லைன் போகிறத மட்டும் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் பண்ணி, இது எல்லாமே ஹைட்ராலிக் உங்களுக்கு ஃபுல்லாமே ஹைட்ராலிக் கொடுத்துருக்குறோம். நம்ம ஃபுல்லாமே 3 டோர் வந்து கிளாஸ் டோர் கொடுத்து இதுக்கு காம்பினேஷனாக மேட்சிங்காக இருக்கும். சரி, கிளாஸ் டோர் 3 டோர் ஹைட்ராலிக் டோர் கொடுத்துருக்கோம். கொடுத்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபாயில் பைப் உங்களுக்கு அது இதுக்குள்ளே மறையிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு சப்போர்ட்டிவாக டிசைனிங்காக 2 பக்கமும் நம்ம வந்து ஹைட்ராலிக் டோர்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் ஸ்பைஸ் ரேக் கீழே கொடுத்துருக்கோம். மேலே வந்து உள்ளுக்குள்ளே 2 செல்ஃப் ப்ரொவைட் பண்ணி ஒரு சிங்கிள் டோர் நம்ம கொடுத்துருக்கோம். ராக்கரிக்கு பதில் இந்த மாதிரி செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னாலும் அதே சேம் ஒரு சிங்கிள் டோர் நம்ம ப்ரொவைட் பண்ணி கீழே ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்டாக வந்து பேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காஃபி ப்ரௌன் கலர்லேயும், டாப் எல்லாமே வந்து உங்களுக்கு அவுட்டர் எல்லாமே ஐவரி கலர் காம்பினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஒரு பார்ட்டுக்கு மட்டும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஸ்கொயர் நாப்ஸ், பிளாக் கலர் நாப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கடப்பா செல்ஃப்ஸு. இந்த கடப்பா செல்ஃப்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் 2 ஸ்லைடிங் டோர் மட்டும் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். உள்ள கடப்பாஸ் இருக்குது, ஜஸ்ட் கவரேஜுக்காக ஸ்லைடிங் டோர்ஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கிறோம். ஸ்லைடிங் கிளாஸ் நம்ம பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக இந்த சைடு வந்து பாக்ஸ் வந்துட்டங்காட்டி இப்போ இந்த ஸ்லைடிங் இந்த ஓப்பனிங் ஸ்டிக்கர் வந்து நம்ம அந்த சைடு மேலே வைக்க முடியாது. அதனால இதுக்கு வந்து கீழே கொடுத்துருக்கோம். நம்ம இப்படி யூசேஜ்க்காக இப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாஃப்ட், எல் டைப்பில் லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாமே ஃப்ரேம் எல்லாமே காஃபி ப்ரௌன் கலர்லையும், டோர் வந்து 1/1 ஐவரி அந்த காஃபி ப்ரௌன் கலரும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வால் எதுவுமே நம்ம பேனலிங் ரூட் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு வந்து டிவி வந்து நம்ம வால் மவுண்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு 2 ஷீட் யூஸ் பண்ணி டிவியோட வால் மவுண்ட் ஸ்டாண்டை மட்டும் நம்ம வந்து இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஸ்டோரேஜ்க்காக கவரேஜ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்டரில் வந்து செட்டப் பாக்ஸ் ப்ரொவிஷனுக்காக ஒரு கிளாஸ் டோரு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் அண்டர் ஸ்டேர்ஸுங்காட்டி ஜஸ்ட்டு கவரேஜுக்காக பாக்ஸ் மேக் பண்ணி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக மட்டும் நம்ம வந்து டோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் படிக்கட்டு கீழே வந்து உங்களுக்கு ஒரு கவரேஜ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே
இந்த பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பர்கோலா ஒன்று பண்ணி ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஹால்லேயே இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் டோர் ஒன்று நம்ம பண்ணிருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து வால் பேனலிங், ஒன் சைடு வால் பேனலிங் நம்ம கொடுத்து ஒரு ஹிடன் டோர் ஒன்று நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ரெஸ்ட் ரூம் இந்த இடத்துல, அந்த ரெஸ்ட் ரூம் வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹிடன் டோர் கான்செப்ட் வந்து பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம். இது ஆக்சுவலாக கிட்ஸ் பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8x8 தான் இந்த பெட்ரூமோட சைஸ் இருக்குது. அதனால வந்து நம்ம ஒரு ஓப்பன் டைப் வார்ட்ரூம், டோர் டைப் வார்ட்ரூம் வந்து நம்மளால வந்து இந்த சைட்டில் வந்து நம்மளால பண்ண முடியல. அதனால வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஸ்லைடிங் வார்ட்ரூம் கம் ட்ரெஸ்ஸிங். ஏன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்காக தனியாக நம்ம இன்னொரு ஸ்பேஸ் கிடையாது. உங்களுக்கு 90% ரூம் வந்து உங்களுக்கு ஆக்குபை ஆகிடும் நம்ம இந்த காட்டு இதெல்லாம் போட்டாலே. அதனால வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஸ்லைடிங் வார்ட்ரூம் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இதுக்கு நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். பாருங்க, பார்க்குறதுக்கே உங்களுக்கு லுக் வந்து ரொம்ப எலகண்டாக இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்க, நான் ஆக்சஸ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஸ்லைடிங் வார்ட்ரூம் பாருங்க, உள்ளுக்குள்ள ஃபுல்லாமே செல்ஃப் ஸ்டோரேஜ் செல்ஃப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அவுட்டர் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு டர்க்கிஷ் கலர்ல கவர் பண்ணியிருக்கோம். நம்ம பாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் டோர்ஸ் மட்டும் வந்து நம்ம ஒயிட்ல நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங்க்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு டோர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஒயிட்ல கொடுத்துருக்கோம். பாக்ஸ் கீழே பாட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு டர்க்கிஷ் கலர்ல கொடுத்துருக்கோம். இப்போ ஆக்சுவலாக இந்த வார்ட்ரூம் பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஸ்டைலில் இப்போ இது டபுள் மல்டி டோர், உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு டோர் இந்த பக்கம் ஒரு டோர், உங்களுக்கு 2 பக்கம் டியூயல் டோர் இருக்குது. இது வந்து உங்களுக்கு இப்படி வேணாலும் இப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் உங்களுக்கு வந்து போய்க்கும். உங்களுக்கு ஹேண்டில் ஸ்டைல் இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ரெகுலரிட்டியே போகிறதுனாலும் இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். மல்டி பர்பஸ் 2 சைடுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக இந்த சைடுமே அனதர் சைடுமே சேம் அதே மாதிரி செல்ஃப்ஸ் நம்ம ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருக்கோம். கீழே கம்ப்ளீட்டாக நம்ம பெட்டு கட்டி அவுட்டர் ஃப்ரேம் பண்ணி ஸ்லைடிங் ரன்னர்ஸ் வச்சு சாஃப்ட் க்ளோசிங் ஸ்லைடர்ஸ் நம்ம போட்டிருக்குது. கம்ப்ளீட்டாக ப்ளைல மட்டுமே பண்ண முடியுங்கிற இந்த ஸ்லைடிங் வார்ட்ரோப்ஸ் எல்லாமே இன்னைக்கு பல தொழில்நுட்பமும் பல ஆக்சசரிஸ் மூலியமாகவும் வந்து நம்ம யூபிவிசிலையும் நம்மளால வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் உங்களுக்கு ஃபுல்லாமே இந்த கர்வ் டைப் உங்களுக்கு நம்ம ஆர்ச் கர்வ் டைப் நம்ம கட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒன் சைடு ஃபுல்லாமே ஒயிட்டில் பண்ணி பார்டர் உங்களுக்கு டர்க்கிஷில் கொடுத்து கிளாஸ் ஃப்ரேம் வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்கோம். ஒரு மிரரு பிளாக் கலர் ஸ்டைலிஷ் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் பர்பஸ் பண்ணி ஸ்பேசஸ் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாமே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த லைட் ப்ரொவிஷன் சுவிட்சஸ் இது எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. அதை அப்படியே நம்ம உள்ளே வச்சு நம்ம கவர் பண்ணிக்கிறோம். உள்ளுக்குள்ளார உங்களுக்கு ஒரு 4 செல்ஃப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 5 ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது இப்போ இந்த ரூமில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கார்டு போட்டால் உங்களுக்கு இங்கே வாக்கிங் ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒரு சேர் போடுறோம் அந்த மாதிரி எந்த பர்பஸும் இருக்க ஸ்பேஸ் கிடையாது உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு சிட்டிங்காக ஒரு சேர் மாதிரி நம்ம ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ கிட்ஸுக்கு தான் கிட்ஸ் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அந்த பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஸ்டோரேஜ்க்காக ஒரு டோர் பர்பஸ் நம்ம கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஃப்ட் வந்து கம்ப்ளீட்டாக டர்க்கிஷ் கலரில் ஃப்ரேமும் 2 சைடு அந்த பக்கம் 2 டோர் இந்த பக்கம் 2 டோர் டர்க்கிஷில் கொடுத்துருக்கோம். சென்டரில் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் டோர் கொடுத்துருக்கோம். நீங்களும் இனி வந்து உங்கள் வீட்டில் வந்து ரூம் காம்பேக்டாக இருக்குது, சின்னதாக இருக்குது, நம்மளால ஒரு வார்ட்ரோப் வைக்க முடியல, நமக்கு ஒரு பெரிய வார்ட்ரோப் நம்மளால பண்ண முடியல, அந்த மாதிரி கவலைகளை விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்லைடிங் வார்ட்ரோப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக உங்களுக்கு எந்த விதமான ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு நேரம் அடையாது. தாராளமாக நீங்கள் ஸ்லைடிங் வார்ட்ரோப்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் நம்பர் 2ல் வந்து நம்ம ஒரு வார்ட்ரோப் மேலே லாஃப்ட் கவரேஜ், இந்த சைடு வந்து ஜஸ்ட் செல்ஃப் கவரேஜ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக இது வார்ட்ரூப் மீன்ஸ் இது எப்படி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவுட்டர் கவரேஜ் பண்ணியிருக்கோம். ஃபுல் வார்ட்ரூப் கிடையாது, அவுட்டர் கவரேஜ் பண்ணியிருக்கோம். ஆனால் உள்ள கடப்பாஸ் கிடையாது. நோ செல்ஃப் வார்ட்ரூப்னு சொல்லி சொல்லுவாங்க.
எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சைடு ஃபுல்லாக நம்ம ஷீட்டில் கவர் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் டபுள் டோர் நம்ம கொடுத்துருக்கோம். காஃபி அண்ட் ஐவரி காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் உங்களுக்கு. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பழைய ஸ்டீல் பீரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கம்ப்ளீட்டாக நம்ம உள்ளுக்குள்ளார வச்சு கன்சீல் பண்ணி ஜஸ்ட் கவரேஜ் மட்டும். அவுட்லுக் உங்களுக்கு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஃபுல்லி வார்ட்ரூஃப் பண்ண மாதிரி ஒரு லுக் உங்களுக்கு இருக்கும், ஃபீல் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா வந்து லாஃப்ட் கவரேஜ் 5 டோர் லாஃப்ட் நம்ம பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து காஃபி கவுண்டர் ஃப்ரேம் பண்ணிட்டு ஐவரியும் காஃபியும் வந்து உங்களுக்கு மிக்சிங் பண்ணி டோர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஹைலைட்டிங்ஸ்க்காக பிளாக் கலர் ஸ்லீக் ஹேண்டில்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கவரேஜ் ஜஸ்ட் கடப்பா சுலூப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம செல்ஃப் நம்ம கவர் காஃபியில் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் கம்ப்ளீட்டாக ஐவரி அண்ட் காஃபியில் வந்து உங்களுக்கு டோர் காம்பினேஷன் 1 by 1 நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள ஜஸ்ட் கடப்பாஸ் மட்டும் தான் உங்களுக்கு பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் நம்ம ப்ரொவைட். உங்களுக்கு ஒரு கடப்பாவோட ஃபீலே உங்களுக்கு இருக்காது. கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நம்ம கபோர்டு ஒர்க் பண்ண ஃபீல் தான் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம யூபிவிசி மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வார்ட்ரூஃப்லேயே இந்த நோ செல்ஃப் வார்ட்ரூஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார் வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் தான். ஸ்டீல் பீரோவை எடுத்து நம்ம உள்ளுக்குள்ளார் வச்சுருவோம். இந்த ஒரு சப்போர்ட்டிவ் பீஸ் வந்து கீழே வரும் உங்களுக்கு. நம்ம இப்போ அது ஓவர் வெயிட்டடுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம தூக்கி வைக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்து தள்ளி தான் நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கணும். வச்சுட்டு இது வந்து நம்ம இங்கே மோல்ட் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இந்த இடத்துல ஃபைனலாக அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எலகெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த சைட்டில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணோங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். நீங்களும் இன்னைக்கு கவலைகள் எடுத்துக்கணுங்க. பழைய ஸ்டீல் பீரோஸ் இருந்தாலும் அதை நம்ம கவர் பண்ணணுன்னாலும் நம்ம யூபிவிசி மெட்டீரியல் வச்சு ஃபுல்லாக டோட்டலாக அவுட்ரு கவரேஜ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல்லி இன்டீரியர் ஒர்க் பண்ண மாதிரி நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி காம்பேக்டான ஸ்பேஸில் உங்களுக்கு ரூம் சின்ன சின்ன ரூம்ஸாக இருக்குது, இதில் வந்து நம்மளால் வாட்டர் பண்ண முடியல, ஒரு ரெடிமேடு பீரோவா கூட நம்மளால் வைக்க முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடிய நேரத்துலையும் நம்மளோட யூபிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்லைடிங் வார்ட்ரூப்ஸ் நம்மளால் பண்ணி தர முடியும். உங்களுக்கும் இதே மாதிரி தேவைப்பட்டால் கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.